ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் மீட் சம் ஒன் அண்ட் டாக். டேக் கேர். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான வீடியோவாக தான் இருக்க போகுது. எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பற்றி பேச போகிறோம். நம்ம மென்டல் ஹெல்த்துன்றது ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். லைக் எப்படி சொல்கிறது, எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு 2 நாள் வந்து சின்னதாக எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படியே தொண்டையில் எதுவும் ஒட்டைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஹவு டு ரெட்ரீவ் யுவர் மென்டல் ஹெல்த், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்தை யார் அதிகமாக ஊம்ப வைக்கிறா? யார்? நீயா? கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸா? கிடையாது. உன் பேரண்ட்ஸ். யார் ஒன்று அடிப்பா? உங்கள் பேரண்ட்ஸ். யார் ஒன்று அப்யூஸ் பண்ணுவா? பேரண்ட்ஸா. ஃபுல்லாக ஃபிசிக்கலி மென்டலி அப்யூஸ் பண்ணிட்டு உன் நல்லது தானே சொல்கிறேன், ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அது கூட விட்டுறலாம். இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க பட்டுன்னு? இதுக்கு தான் அப்போயே சொன்னேன், நீ அது பண்ணாதேன்னு. நான் அதுதான் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தப்பாயிடுச்சு. அப்போனா நம்ம என்ன சொல்லணும்? விடுப்பா, ஒன்றும் இல்லை, நீ வந்து அடுத்ததாக சரியாக பண்ணு, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் குட், அப்ரூவ்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீ கண்ணு இது கூட விட்டுறலாம். எப்படி இது மாதிரி தான் என்னாச்சு, நான் சின்ன வயசில் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். சைக்கிள் ஓட்டு போய் கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஒழுங்காக சைக்கிள் ஓட்ட தெரியல. அது ஒரு தப்பா? ஒரு பச்சிளம் குழந்தை சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்றது ஒரு தப்பா? அவன் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு எப்படி சைக்கிள் ஓட்டுறான், நீ எங்கேயாவது பார்த்துட்டு சைக்கிள் விட்டுருப்ப, கை கால் உடஞ்சி கீழே விழுந்து கிடக்குறேன். அப்போ இந்த மாதிரி பேசினா உன் மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? யாருமே நம்ம மேலே கேர் பண்ண இல்லைன்னு நினைப்பீங்க. கரெக்டாக? ஸோ இந்த முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை அதிகமாக ஊம்ப வைக்கிறாங்க. அதுலேருந்து நமக்கு எப்படி தப்பிக்கிறதுனா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரன் அவுட் ஆஃப் யுவர் ஹோம். வேறு வழி இல்லை. நல்லா படித்து முடிச்சுட்டு சும்மா வந்து நான் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து தப்பிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காத. ஒழுங்காக போய் படிச்சுட்டு எங்கேயாவது போயிடு. உனக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து தொந்தரவு செய்கிறாங்க, உன் மென்டல் ஹெல்த்தை ஊம்ப வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? நல்லா படிச்சுட்டு போயிடு எங்கேயாவது. இதுதான் வந்து ஒரே வழி, இல்லைன்னா வேறு எந்த வழியுமே கிடையாது. என்ன பண்ணுவ நீ? உன்கிட்ட காசு இருக்கா? சரி, காசு தான் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா நிறையா? ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கிடையாது. சரி, உன்கிட்ட வேறு ஏதாவது பொழைக்க தெரியுற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? மெதுவாக அட்ஜஸ்ட்லாம் இல்லை, நீ பல்ல கடிச்சிட்டு இரு. கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஓடி போயிடலாம் தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வேறு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாதீங்களா செல்லங்களா, கண்ணுங்களா? தயவு செஞ்சு தாத்தா கேட்குறப்பா, எதுவும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ அதனால் நான் ஒரே ஒரு வழி என்னென்னா, ஜஸ்ட் கோ அவுட். உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் தலை அப்படியே வெடிச்சுதுன்னா வெளில போய் பேசுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே? அவங்ககிட்ட பேசினா அப்படி தான், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணு நீ? ஏதாவது ஒரு ஜிம்மு இல்லைனா ஏதோ ஒரு கிளாஸு போங்கடா, பாட்டு கிளாஸு. உனக்கு பிடிக்கவே என்ன தெரியுமா? ஆக்சுவலி சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா. சில விஷயங்கள்லாம் நீ அதை கற்றுக்கிட்டாத. இப்போ சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சின்ன பசங்களாம், இப்போ அவனுக்கு 8th தான் பிடிச்சிருப்பான், எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிடுவான். ஆனால் அப்போ வந்து என்ன சொல்லுவான், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது என்ன படிக்கணுன்னே உனக்கு தெரியாது. அப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? அதே மாதிரி தான் உனக்கு ரொம்ப ஏதாவது மென்டல் ஹெல்த் போகிற மாதிரி வீட்டில் இருந்தால் உனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணு, 4 ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணு. அப்படி இல்லையா, தனியாக இந்த இயர்பட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இயர்பட்ஸ்னு அதை இப்படி காதில் மாட்டிட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு மொட்டை மாடியில் தனியாக நட. நல்லாயிருக்கும் நிஜமாலே. நம்பு என்ன, என்ன நம்ப வேணாம். நீ போட்டு பார்த்து நம்பு. பிடிச்சா வந்து பண்ணு, இல்லைனா வந்து வேறு ஏதாவது தேடு. எனக்கெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றுறதே அந்த 2 இயர்பட்ஸ் தான். அப்படி போட்டுட்டேன்னு வையே, எவன் பேசுகிறதும் கேட்க தேவையில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான விஷயம் தெரியுமா? குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங்ன்றது ஒரு அருமையான விஷயம். ஆண்கள் தான் பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் தான் செய்யணுன்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. குக்கிங் யார் வேணால் பண்ணுங்கடா, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீ அது ஒரு மாதிரி ஃபோக்கஸ்ஸு, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதில் இருக்கும். அது நல்லா இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் உனக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அது சாப்பிடும்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதை சாப்பிட்றோம், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து மைண்ட் ஃபக்கடாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் அண்டாவை எதாவது குண்டா எதாவது இருந்துச்சுன்னா அதை நெருப்பில் ஸ்டவ்வில் வச்சுட்டு சமைங்க. அவ்வளோ பிரமாதமாக உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு உதவும். ஓகே, இப்போ வந்து அடுத்த மென்டல் ஹெல்த்தை ஊம்ப வைக்கிறது யார்? நீ தாண்டா.
எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அழுகுறதோ, இல்ல ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதோ எல்லாம் பண்ணாத. நானே பண்ணுவேன் ஓவர் திங்க். எல்லாரும் தான் பண்ணுவோம் ஓவர் திங்க். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்ன பண்ணிடுற? ரோட்ல நீ தெரியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது எவனாவது இடிச்சிடுற. நீ வீட்டுக்கு வந்து என்ன கவலைப்படுற? அவன் ஆளை கூட்டு வந்து உன்னை அடிப்பானா? நாளைக்கு எப்படி ரோட்டுக்கு போவேன்னு? இதெல்லாம் எதுக்கு தேவை? உன்னோட மென்டல் ஹெல்த்தை நீ மயிரில் வச்சிருக்க. முடி ஒழுங்கா வெட்டலன்னா நீ என்ன பண்ணிடுற? கவலைப்படுற. எல்லாரும் கவலைப்படுற. நானும் தான் கவலைப்படுவேன். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் உன் மென்டல் ஹெல்த்தை வந்து டிபெண்ட் பண்ணாத. லைக் உன்னோட மென்டல் ஹெல்த்துன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? நீ பண்ணுற ஒரு ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கணுமே தவிர, நீ எக்ஸ்டர்னல் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க எந்த ஒரு விஷயத்து மேலே வைக்காத. புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, யாரையும் நம்ப முடியாது இப்போலாம். இப்படிலாம் பேசினாலும் யார்கிட்டையுமே பேச முடியாதுடா. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபியரை விடு. ஆமாம், ஒரு 10 பேர்கிட்ட பேசினா அவனாவது ஒருத்தவன் வந்து உன்னை வந்து முதுகில் குத்த தான் செய்வான். உன்னை பற்றி பேட் பிச் பண்ண தான் செய்வான். அது வந்து அதுதான் ரியாலிட்டி. அதுக்காக யார்கிட்டையும் பேசாமல், இல்லை பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்னோட கம்ஃபர்ட் ஜோன், எப்போ பார்த்தாலும் நீ வந்து அப்படியே சூத்து நோகாமல் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வா ஃபஸ்ட்டு. நான் சரி அந்த மாதிரிலாம் பேச விரும்பல. லைக் வேர்ல்டு இஸ் ரியலி பியூட்டிஃபுல் இஃப் யூ எக்ஸ்ப்ளோர் இட். அதுக்கப்புறம் இன்னொரு கும்பல். இஃப் யூ ஆர் டூ லோன்லி, கெட் சம் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் நாட், கெட் எ கேர்ள் ஃப்ரெண்ட். இதை வந்து நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் யாருமே நினைக்காதீங்க. லைக் இஃப் யூ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூஸ் ரியலி ட்ரூ டு யூ, ப்ரோ, யூ வாண்ட் லைஃப். லைக் ஃபாலிங் இன் லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபீலிங். ஒரு மனுஷனுக்கு லைக் இட்ஸ் த கிரேட்டஸ்ட் ஃபீலிங் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. அது நிஜமாலே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, லைக் ஜஸ்ட் சி தேர் சம் ஒன் ஹூ கேர்ஸ் ஃபார் யூ, டசன்ட் ஜட்ஜ் யூ. நீ வந்து எண்ட் ஆஃப் த டேல நீ வந்து உட்காந்துட்டு யாருமே வந்துட்டு பேசலைன்னா அந்த ஒரு பர்சன் இருப்பாங்கன்றப்போ ஒரு இது இருக்குல்ல, அதுதான். ஸோ நீ வந்து இதெல்லாம் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க கஷ்டப்படுவாங்க. ஆமாண்டா, லைக் வி ஃபால் அண்ட் வி ரைஸ். ஒய் டு வி ஃபால்? ஜஸ்ட் டு ரைஸ். புரியுதா? வி ஃபால் டு லேர்ன் ஹவு டு பிக் அவர் செல்ஃப் அப். ஸோ நீ அதை பற்றி நம்ம விழுந்துருவோம், அதை பற்றி கவலைப்படாத. ஜஸ்ட் டேக் அ ரிஸ்க். எல்லாமே நான் சொல்கிறேன், நீ ஒரு ரிஸ்க்கு எடு, உன்னால் முடியும். நீ நினைக்கிற அளவுக்கு நீ ஒரு இதுவே கிடையாது, தத்தி புண்டியே கிடையாது. லைக் யூ காட் த பொட்டென்ஷியல் ப்ரோ. நம்மளுக்குலாம் வந்து அகாடமிக் கம்பேக் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்போம். சின்ன வயசில் நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன்னு. அது ஏன் இப்போ முடியல? உனக்கு பயம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, உனக்கு பயம். எல்லாத்துக்குமே பயப்படுற, எல்லாத்துக்குமே லேசினஸ், எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறப்பா. சரியா? டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. புரியுதா? நீ வந்து உன்னோட பொட்டென்ஷியலை ரியலைஸ் பண்ணு. நான் வந்து மோட்டிவேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. உன்னால் முடியும்டா நிஜமாலே. லைக் யூ ஆர் ஒர்த் இட். யூ டிசர்வ் டு லிவ் ஹாப்பிலி. ஓகேவா? அதனால் நீ என்ன பண்ணணும்? எந்த ரிஸ்க்கையும் பயப்படாமல் எடுக்கணும். புரியுதா? உனக்கு பிடிச்சதை செய். ஜட்ஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. யாரும் உனக்கு பிடிச்சது செஞ்சா. அதான் பிடிச்சது. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ரியாலிட்டிக்கும் பிடிச்சது செய்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க? மாட்டிக்கிறீங்க. பிடிச்சதை செஞ்சாலும் யூ ஹாவ் டு கெட் அ செக்யூர் லைஃப். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? நாளைக்கு காசு இல்லைனா ஊம்ப தான் செய்யணும். புரியுதா? எங்கேயாவது ரோட்டில் நின்று ஊம்ப தான் செய்யணும் காசு இல்லைன்னா. அதனால் உன்னோட எண்ணம் எங்கே இருக்கணும்? உன்னால் காசும் சம்பாதிக்க முடியணும், அதே மாதிரி உனக்கு பிடிச்சதையும் செய்யணும். புரியுதா? ஸோ உன்னோட மென்டல் ஹெல்த்துன்றது மிகவும் முக்கியம். உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யாருமே பேச இல்லைன்னா என்ன பண்ணு? வெளியில் போயிடு, ரோட்டுக்கு போ. நிஜமாலே சொல்கிறேன். ரோட்டில் போயிட்டு 4 பேரை பார்த்தேன்னு வையேன், லைக் அது ஒரு நிஜமான விஷயம். லைக் யாருமே அதை பற்றி பேச முடியாது. சும்மா வெளில போய் எதுவுமே பேசாத. நீ சும்மா ரோட்டில் நடந்து போ. ஜஸ்ட் see people happy, it will make you happy. நிஜமா லைக் சீயிங் யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்கு வந்து மேக்கிங் someone happy makes me happy. நான் ஹாப்பியாக இருந்தாலும் அது எனக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சாலும் ஹாப்பி. மற்றவங்க சந்தோஷத்தைப்படுத்தி வைக்கிறதும் ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ நீ வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறனா, அதை நீ ஓவர் திங்க் பண்ணாத. அதை ஃபஸ்ட்டு. புரியுதா? நெக்ஸ்ட்டு இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் டிகிரேட் பண்ணாதீங்கடா உங்களை நீங்களே. புரியுதா உனக்கு? உன்னால் லைக் யூ காட் த பொட்டென்ஷியல் டு பி டூ குட் அண்ட் யூ ஆர் வேஸ்டிங் இட் காஸ். Not because of girls, not because of anyone. It's because of you. எனக்கு வந்து ஒரு ஹோல்சமான ஸ்டோரி நடந்துச்சு. நான் வந்து ஒரு தடவை என்னாச்சு, எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆயிடுச்சு. ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆயிருக்கும்னு.
என்ன இருக்கும், ஒருத்தவங்க வந்து என்ன இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? சிரிக்கிறேன். ஐயோ! ஐயோ! சிரிப்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பத்தி பேசுனா இப்பலாம். அப்போ வந்து என்னாச்சு, சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தா ரொம்ப ஒரு மாரி நான் செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். என் மேல தான் தப்பு இருக்குன்னு. அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுச்சு. நான் எவ்வளோ அத பத்தி யோசிக்கிறேனோ, அது ரொம்ப டீப்பரா ஆகுது. நான் செல்ஃப் டவுட் பண்ணேன்னு வையேன், இந்த விஷயம் மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலும் நான் வந்து இந்த மாரி தான் அப்புட்ன்ற மாரி எனக்கு டவுட் ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷவுட் அவுட் குடுத்தே ஆகணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் அந்த வீடியோல ஷவுட் அவுட் குடுக்குறேன். தேங்க்ஸ் பிரசன்னா, தேங்க் யூ ஃபார் எக்ஸிஸ்டிங். தேங்க்ஸ்டா. எப்படி சொல்றது? இவன் தான் என்னோட வந்து மென்டல் ஹெல்த்தே காப்பாத்துனான். அவன்ட்ட பேசுனா எப்படி சொல்றது? அவன் வந்து அப்படி கிண்டல் பண்ணுவான். அப்படி கிண்டல் பண்ணும்போதே நான் மறந்தே போயிடுவேன் எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு. அதே மாரி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சொல்ல விரும்பல. அது பிரைவசி. அவங்களோட பிரைவசி. அவங்களும் அதே மாரி தான். அவங்ககிட்ட பேசுனேன்னு வைங்களேன், அவங்க வந்து ரொம்ப கைண்டா பேசுவாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா பேசுவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து யாருன்னா, எங்க அக்கா. புஷ்பலதான்னு ஒரு அக்கா. அவங்க கிட்ட பேசுனேன்னு வைங்களேன், ரொம்ப காமா பேசுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கும் ஷவுட் அவுட் குடுத்துடுறேன். ஸோ லைக் அத விட முக்கியமான விஷயம் தெரியுமா? பி கிரேட்ஃபுல் ஃபார் எப்படி சொல்றது? பி கிரேட்ஃபுல் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள். லைக் அவங்க உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. லைக் எப்படி சொல்றது? எனக்கு இது வேணும்னு பண்ணல. புரியுதா? ஸோ எனக்கு அப்போ அந்த டிப்ரஷனான சிச்சுவேஷன்லயும் அவங்க இருக்கும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. அந்த கம்ஃபர்ட் அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். நீ உனக்கு இருக்குல்ல, அது பேர் கம்ஃபர்ட் இல்ல. மீட் கம்ஃபர்ட் பீப்பிள் அண்ட் இட் வில் மேக் யூ பெட்டர் பெர்சன் அண்ட் உன்னோட மென்டல் ஹெல்த் நிஜமாலே சேவ் ஆகும். ஸோ உனக்கு அப்படியே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்புட்ன்னா, சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர் பாரு. இல்லன்னா தெரபிஸ்ட் கிட்ட போங்கடா. நிஜமாலே நான் வந்து காமெடிக்கு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க யாரும். லைக் தெரபிக்கு போங்க. தெரபி போறதுலாம் தப்பான விஷயமே கிடையாது. உனக்கு ஃபீவர்னா போறீல டாக்டர் கிட்ட. போயிட்டு மாத்திரை வாங்குற, வயிறு வலிச்சா போய் டாக்டர் கிட்ட போறல, அதே மாரி தான். உன் மைண்ட் அத விட முக்கியம். புரியுதா? இது இது வந்து சாரி இது இது வந்து இருக்கும் அங்கேயே. இது போயிடுச்சுன்னு வையி, அவ்வளதான். வேஸ்ட்டு. வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நீங்க வந்து அத பத்தி நல்லா யோசிங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? சில விஷயத்துக்காக மென்டல் ஹெல்த்த வந்து நம்ம இது பண்ணலாம். ஆனா, எல்லா விஷயத்துக்கும் நீயே உன் மென்டல் ஹெல்த்த விட்டு குடுத்துட்டே இருக்காத. புரியுதா? டேக் கேர். யூ டிசர்வ் டு பி ஹேப்பி. ஸோ எல்லாரும் ஹேப்பியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அதோட முடியுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க.